la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. அரசியல் கூட்டணி அரசியலில் நிலைமாறுவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் அது மாநாடு எல்லாருக்கும் காட்சியளித்தது. அதனால தான் குறிப்பாக அதிமுகவை அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டார். இவர் கூப்பிட்டது அதிமுகவை, உள்ளே வந்தது திமுக. என்னடா கிறுக்கா பிடிச்சிருக்கு. இந்த கல்லை கொண்டு வந்தவரே கருணாநிதி தான். அதை இன்றைக்கும் அதை இழுத்து நடத்துவதும் அந்த கல்லால் பயன்பெறுபவர்களும் ஸ்டாலின் குடும்பம் தான். இவர்களை வைத்து கொண்டு கல்லை ஒழிக்கப் போகிறேன் என்று திருமாவளவன் சொல்லுகிறாரே, இதற்கு சும்மா இருந்திருக்கலாமே. கண்டிப்பாக நான் ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். 2 பேரை உள்ளே அனுப்பி திருமாவளவனுடைய மாநாட்டினுடைய உயிரை எடுத்து விடுவது என்று அவர் தீர்மானித்தார். கெட்டிக்காரன் RS பாரதியும் இளங்கோவனும் இதற்கு தகுதி இல்லை. TR பாலனும் ஜெகத் ரட்சகனும் வந்தால் 2 சாராய அதிபர்களும் இந்த மாநாட்டில் கள் ஒழிய வேண்டும், மக்கள் குடிப்பது நிற்க வேண்டும், அப்பொழுதுதான் மக்கள் நன்றாக இருக்க முடியும் என்று அவர்கள் வாயால் சொன்னால் திருமாவளவனின் புகழும் உலக புகழ் ஆகும், திமுகவின் புகழும் உலக புகழாகும். திமுகவை இந்த மாநாட்டுக்கு அழைத்தால் நம்மளுடைய நம்பகத்தன்மை குறையும்னு தெரிந்திருந்தும் அனுபவம் பெற்ற திருமா ஏன் அதை செய்ய இல்லை, அதை தாண்ட முடியாது. அவர்கள் கைக்குள்ளே தான் இருக்கிறார். சொல்ல வேண்டியதானே, ஏங்க நான் கள் ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன், நீங்கள் என்ன என்னுடைய மாநாட்டுக்கு வருகிறேன் என்று சொல்கிறீர்கள், என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா என்று கேட்க ஸ்டாலினிடம் கேட்க அவரால் முடியவில்லை. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்களுடைய இந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அது பெரிய விவாத பொருளாகி, என்ன இவர் கூட்டணியை விட்டே இப்போ வெளியே போறாரா இல்ல வேறு கூட்டணியை உருவாக்க போறாரான்னு பெரிய ஒரு விவாதம் கிளம்பி. இதுவுக்காக நடக்கின்ற மாநாடு என்பதை விட அரசியல் கூட்டணி அரசியலில் நிலைமாறுவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் அது மாநாடு எல்லாருக்கும் காட்சியளித்தது. அதனால தான் குறிப்பாக அதிமுகவை அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டார். இவர் கூப்பிட்டது அதிமுகவை, உள்ளே வந்தது திமுக. யார் இந்த மதுவுக்கு காரணமோ அவர்களை வைத்து கொண்டு இந்த மாநாடு நடத்துவதற்கு இந்த மாநாட்டே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விடலாம். நான் கேட்கிறேன், இந்த மதுவுக்கு யார் காரணம்? கருணாநிதி காரணம். தமிழ்நாடு மதுவுக்கே பழக்கம் இல்லாத நாடு. வெள்ளைக்கார் 2000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கள்ளுண்ணல் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஞானிகள் அதை செய்யாதே என்று சொன்னார்களே தவிர அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருந்தது. முதலாக காந்தி தான் இதற்கு எதிராக போதித்தார். அவருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்த ராஜாஜி ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளைக்காரன் இருந்த காலத்திலே நான் இதை நடைமுறைப்படுத்துகிறேன், எனக்கு நீ இழப்பீடு கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை. மக்களுக்காக இந்த கொள்கை. இது இழப்பீடு பெறுகின்ற அரசாங்கத்திற்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. ராஜாஜினுடைய அரசாங்கத்திற்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. வந்து கொண்டிருக்கின்ற வருமானத்தை இழந்து விட்டு அதை நிறுத்தினார் என்று சொன்னால் நன்மை அடைய போகின்றவர்கள் மக்கள் என்கின்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. பீகாரிலே நிதிஷ்குமார் தெளிவாக சொன்னார், முன்பெல்லாம் எந்த நேரமும் அடிதடி சத்தமும் பெண்கள் அழுகின்ற சத்தமும் கேட்கும் பீகார் முழுவதும். இப்பொழுது பெண்களின் இன்ப முனகல் தான் கேட்கிறது. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் பணம் புழங்குகிறது என்று சொன்னார். அரசாங்கம் வறுமையடைந்து விட்டது. 60,000 கோடி அவர் இழந்தார். 60,000 கோடியை இழந்து அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றன. மக்கள் மகிழ்ச்சி அடைவதுதான் நமக்கு முக்கியமே தவிர அரசாங்கத்திற்கு வருமானம் கூட இருந்தால் இன்னும் கொஞ்சம் காரியம் செய்கிறோம், குறைய இருந்தால் அதற்கு தகுந்தால் போல் நடத்தி விட்டு போகிறோம் என்று சொல்லி புரிந்து கொள்ளக்கூடிய அறிஞனாக அவர் காட்சியளித்தார். இங்கே என்ன பேசுகிறார்கள் என்றால், மத்திய அரசாங்கம் இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தட்டும். மத்திய அரசாங்கத்துக்கு எதற்கு என்ன? இப்படித்தான் நீட்டை கொண்டு போய் மத்திய அரசாங்கம் கையில் கொடுத்துருக்கு. இல்ல ஒரு நேஷனல் பாலிசி வேணும் அப்படிங்கிற நேஷனல் பாலிசி இதுக்கு என்ன? ஒவ்வொரு தனி மனிதனும் குடிக்கக்கூடாது என்பது, கல்விக்கு நேஷனல் பாலிசி தேவையில்லை என்று நாம் சொல்லுகிறோம், மருத்துவத்துக்கு தேவையில்லை என்று சொல்கிறோம், விவசாயத்துக்கு தேவையில்லை. நியாயமாக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் பாதுகாப்பு, வெளி விவகாரங்கள், நோட்டடித்தல், இந்திய பொருளாதாரத்தை மொத்தமாக கண்காணித்தல், இது போன்ற காரியங்களை தான் செய்ய முடியும். தேவைக்கு மேல் அவன் இன்னும் விவசாயிக்கு 2000 ரூபாய் நான் அனுப்புகிறேன் 3 மாதத்துக்கு ஒரு முறை என்கிறான். கல்வி நான் ஒரு PMC திட்டம் வைத்துக் கொள்கிறேன் என்கிறான். இப்படி அவன் தேவையில்லாமல் உள்ளே நுழைகிறான். 2வது, இந்த நீட்டை அறிமுகப்படுத்தியதே நம்ம திமுகவினுடைய காந்தி செல்வன் தான். திமுக காங்கிரஸோடு கூட்டணியாக இருந்தபோது காங்கிரஸும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டது. காங்கிரஸ் அறிமுகப்படுத்திய கொள்கை தான் நீட். அதை காந்தி செல்வன் அறிமுகப்படுத்துகிறார். கருணாநிதி இதை நாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டும்.
நாம் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர் எதற்குமே சொல்ல மாட்டார். நீட்டு அவர்களால் தான் வந்தது. இப்பொழுது இவர்களே நீட்டை எதிர்த்து தீர்மானம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் நீட்டினால் பெரிய பாதகம் வந்து விட்டது போல. இவர்களுக்கு கவலை 1000 கோடி ரூபாய் சந்தை போய்விட்டது என்பதுதான். ஆகவே சொல்லுகிறேன், எந்த ஒன்றிலும் நீட்டை கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்தீர்கள், இப்பொழுது இந்த சாராயத்தை கொண்டு போய் டெல்லியில் கொடுக்குறேன் என்கிறேன். அவன் நட்டையிட அவன் கொடுக்குறான், குடிப்பது நீ என்ன? அப்படியானால் அந்த வருமானத்தை அவன் எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் அவன் இந்த கொள்கையை அவன் கையாளுவதற்கு தயாராவான் என்று. இதெல்லாம் அர்த்தமில்லாத பேச்சுக்கள். இதில் இழப்பு வரும். இந்த இழப்பை அவர்கள் கொடுக்க வேண்டும். அவன் எதற்கு கொடுக்குறான்? குடிப்பது நீ, இந்த சட்டம் போடுவது நீ. இந்த கள்ளுக்கடையை கொண்டு வந்தது மோடியா, வாஜ்பாயா, கருணாநிதி கொண்டு வந்தார். கொட்டு மழையில் ராஜாஜி போய் கொண்டு வராதே 30 ஆண்டுகளாக மக்கள் மறந்து விட்டார்கள். மறந்ததை மறுபடியும் ஞாபகப்படுத்தினால் திரும்ப இந்த பழக்கம் போவதற்கு 30 ஆண்டுகள் ஆகும் என்று சொன்னார். கேட்கவில்லை. இல்லாத பேச்செல்லாம் பேசினீர்கள். தீ வளையத்துக்குள் கற்பூரம் எப்படி இருக்கும் என்று சொன்னீர்கள். நான் கேட்கிறேன், 30 ஆண்டுகள் தீ வளையத்துக்குள் கற்பூரம் இருந்ததே. 37 67 வரை இருந்ததே. காமராஜர் ஆண்டார், பக்தவச்சல ஆண்டார், ராஜாஜி ஆண்டார் இருந்ததே. அப்பொழுது குடியே 1-2 பேர் தெரியாமல் திருட்டுத்தனமாக குடிக்கின்றவர்கள் இருந்தார்கள். அப்பொழுதும் கொஞ்சம் கள்ளச்சாராயம் இருக்கும், அப்பொழுதும் கொஞ்சம் சாராயம் இருக்கும். அப்பொழுதும் கண்ணதாசன் போன்றவர்கள் பெர்மிட் வாங்கி வைத்து கொண்டே குடித்தார்கள். காங்கிரஸில் கண்ணதாசனை வைத்திருக்கிறீர்களே, அவர் குடிக்கிறாரே என்று கேள்வி கேட்டார்கள். அதுக்கெல்லாம் காமராஜர் பதில் சொல்வதில்லை. ஏதோ அவன் குடிக்கிறான், கவிஞன் என்ன இது என்ற பெரிய என்று சொல்லி அதற்கு பதில் தவிர்த்து விடுவார்கள். இந்த கேள்விகள் எல்லாம் திமுககாரர்கள் வைத்தார்கள். பெரிய குடியை எதிர்க்கிறீர்களே, கண்ணதாசன் ஏன் குடிக்கிறார், அவருக்கு ஏன் காங்கிரஸ் உறுப்பினர் அட்டை கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆக 5% 4% இருந்தால் பெண்ணை கெட்டு போய்விட்டது. எல்லாவற்றிலும் இருக்கும். திருடன் 10 பேர் இருப்பான். அதுபோல் குடிக்கின்றவன் 10 பேர் இருந்து விட்டு போகிறான். ஆனால் ஒரு பெரிய ஆங்கர் பேசுகிறார், தமிழ்நாட்டுக்கு இந்த பக்கம் பாண்டிச்சேரி இருக்கிறது, அங்கிட்டு திருத்தணி இருக்கிறது, ஆந்திராவிலிருந்து இறங்கி விடும், கர்நாடகாவிலிருந்து ஒசூருக்கு இறங்கி விடும் சாராயம் எல்லாம் இந்த பக்கம் பாண்டிச்சேரிக்கு, இந்த பக்கம் திருவனந்தபுரத்துக்குலேருந்து இதுக்கு இறங்கி விடும் கன்னியாகுமரிக்கு, எல்லா பக்கமும் சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிற போது எப்படி இந்த கொள்கை வெற்றி பெற முடியும் என்று ஒரு பெரிய தொலைக்காட்சியினுடைய ஆங்கர் கேட்டதை தற்செயலாக கேட்டேன் நான். ஆனால் இதெல்லாம் நல்ல சரியான பேச்சு. இந்த 4 மாகாணங்களிலும் ஆறாக பெருக்கெடுத்து கொண்டு போன போது தான் 37 67 வரையில் இந்த நாட்டில் மதுவிலக்கு இருந்தது. அப்பொழுது பாண்டிச்சேரி இல்லையா என்று கேட்கிறேன். இது ஒரு பேச்சென்று பேசுகிறார்கள். உங்களுடைய போலீஸ் எதுக்கு இருக்கிறது? நீ தான் எல்லையில் சாவடி போட்டு வைத்திருக்கிறாயே, வருகிறவனெல்லாம் வண்டியினுடைய குண்டியை தூக்கு என்று சொல்லி எல்லா டிக்கியையும் திறந்து பார்க்கிறாய். அதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கா. இருக்கிறவெல்லாம் நிறுத்தி விடுவானவன். தகுதியின் மேலாம் பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் துற என்று சொல்லுவான். ஆகவே போலீஸ் இருக்கிறது, கூடுமானவர்களும் எதுவும் வராமல் தடுத்துக்கொள். ஹீராயின் இப்பொழுது இலங்கையிலிருந்து தமிழ்நாடு வழியாக மலேசியாவுக்கு போகிறது. என்னன்னா தூக்கா போட்டு கொண்டாடி. இது எல்லாமே நடக்கிறது. உங்களுடைய அரசாங்கத்தில் எல்லாமே நடக்கும். கள்ளச்சாராயம் காய்ச்சினால் 10 கோடி ரூபாய், கள்ளச்சாராயம் குடித்தால் என்றால் இனிமேல் சாவது என்று முடிவு செய்வதற்குரிய மிகச்சிறந்த வேலை கள்ளச்சாராயம் குடிப்பதுதான். இல்ல, இப்போ ஸ்டாலினை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு பேச்சு, சந்தித்து விட்டு வந்த பிறகு இவருடைய அரசியல் எவ்வளவு தடுமாற மதிப்பு. அவர் இதுவரையிலும் சனாதனம் என்றெல்லாம் பேசுவார். அது ஒரு எந்த கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் முன்பு பெரிய மார்க்சியம் பேசுவார்கள், இப்பொழுது ஒன்றும் பேசுவதில்லை, எவனும் பேசுவதில்லை. அப்புறம் வைகோவும் பேசுவதில்லை. எல்லாரும் போது எடுத்த ஜால்ராவை விடாமல் தட்டி கொண்டிருப்பார். இவர் மட்டும் சனாதனம் அது இது என்று பேசுவார். உடனே அந்த பார்ப்பன எதிர்ப்பு, ஏதோ ஒரு பெரியார் போய்விட்ட பிறகு அதை எடுத்து பேசுவதற்கு ஒரு ஆள் இருக்கிறார் என்பது போல ஒரு எண்ணம் இருந்தது. இப்பொழுது போய் இந்த ஸ்டாலினிடம் மாட்டிக்கொண்டு நான் சொல்லுகிறேன், திமுக 2 பேரை மாநாட்டுக்கு அனுப்ப போகிறது. நம்முடைய திருமாவளவன் மாநாட்டுக்கு ஆர்எஸ் பாரதி இளங்கோனை என்ன நாம் பேசிக்கொண்டோம். அதுபோல் பேசாமல் டிஆர் பாலுவையும் ஜெகத் ரட்சகனையும் அனுப்பிவிடலாம். அனுப்பினால் ரொம்ப சிறப்பு. 2 பேரும் சாராயமே காய்ச்சிக்கிறவர்கள், டாஸ்மார்க்கு சப்ளை செய்கிறவர்கள். ஆகவே கண்டிப்பாக நான் ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். ஆர்எஸ் பாரதியும் இளங்கோவனும் இதற்கு தகுதியில்லை. டிஆர் பாலுவையும் ஜெகத் ரட்சகனையும் உங்களுடைய கட்சியின் சார்பாக சாராயம் உற்பத்தி செய்து டாஸ்மார்க்கு விற்கிறவர்கள். அவர்கள் 2 பேரையும் இந்த மாநாட்டுக்கு போக சொல்லி திருமாவளவன் இந்த மாநாட்டை நடத்தி முடித்தால் திருமாவளவனின் புகழும் உலக புகழ் ஆகும். திமுகவின் புகழும் உலக புகழாகும். ஆகா,
இவர்களே சாராயத்தை கருணாநிதி காலத்தில் அறிமுகப்படுத்தினார்கள். சாராயம் உற்பத்தி செய்கிறவர்களே போய் எங்கே மது கூடாது என்று பேசுகிறார்கள். இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் ரொம்ப மதிப்பார்கள். என்னுடைய கருத்து நம்முடைய திருமாவளவனுடைய அரசியல் தடுமாறி விட்டது என்பதுதான். இது திமுக எதற்காக வர வேண்டும் என்று கேட்கவே இவரால் முடியவில்லையே. இவர் ஆரம்பத்தில் சொன்னார் அதிமுகவை தான் கூப்பிட்டார். அவன் அதிமுக பதில் சொல்வதற்குள் திமுக உள்ளே நுழைந்து விட்டான். நான் சொல்லுகிறேன், பாமக என்னை ஏன் கூப்பிடவில்லை என்று சொல்லி அவர் ராத்திரி பகலாக தூங்காமல் கத்தி கொண்டிருக்கிறார். என்னை கூப்பிடு நான் அந்த காலத்திலிருந்து சொல்லுகிறேனே என்று சொல்கிறார். அவர் வேறு உங்களை முதலமைச்சராக்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பேசாமல் அங்கே போய் சேர்ந்து முதலமைச்சராவது ஆகலாம். ராமதாஸ் தான் சொல்லிவிட்டார், என்னிடம் வா உன்னை முதலமைச்சராக ஆக்குகிறேன் என்று சொல்லிவிட்டார். இவர் ஆட்சியில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு, முதலமைச்சராகவே ஆக்குகிறேன் என்று அன்புமணி சொல்லுவது ராமதாஸ் சொல்லுகிறார். அதை விட்டு இவர் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றால் ஒரு காலத்திலும் நடக்காது. 2 பேரும் தரமாட்டார்கள். அவளும் சொல்லிவிட்டார், நான் மாநாட்டுக்கு வருவது அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஆட்சியில் பங்கு என்பது கிடையாது. ஆட்சியில் இல்லாதவனும் பங்கு கிடையாது என்று சொல்லுகிறான், ஆட்சியில் இருப்பவனும் பங்கு கிடையாது என்று சொல்கிறான். ஏனென்றால் இந்த குறுகிய வட்டத்திற்கு மேலாக வாக்குகளை பெறுவதற்கு என்ன வைத்திருக்கிறீர்கள் நீங்கள்? ஒரு சமூகம் அதனாலே பலமாக அது திரும்ப வாக்களிக்கும். அது பாமகவுக்கும் நடக்கும், இவருக்கும் நடக்கும். 2 பேர் தான் வலுவாக அதன் பேரிலே அமைப்பு கட்டியிருக்கிறார்கள். 2 பேருக்கும் நடக்கும். அதற்கப்புறம் அதுவே மொத்த வாக்கா, மொத்த சமூகமே அது 2 தானா? ஆகவே அந்த அரசியலில் நான் முதலமைச்சர் ஆகவில்லை என்று சொல்வதற்கு ஒரு பொருளும் இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், சாதியின் பேராலே முதலமைச்சராக வேண்டும் என்றால் தலைமை அமைச்சராக அம்பேத்கருக்கு பெரிய தகுதி இருந்தது. ஜவஹர்லால் நேருவுக்கு இணையாக ஒரு சிறந்த தலைமை அமைச்சராக இருந்திருப்பார். அவ்வளவு படித்தவர், அவ்வளவு தூரம் தன் சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையவே தொலைத்தவர். மந்திரி பதவியெல்லாம் வேண்டாம், இவனை தூக்கி விட வேண்டும், அதுதான் என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் என்று வாழ்ந்தவர். அது மாதிரி. ஆனால் மாயாவதி நான் தலைமை அமைச்சராக வேண்டும், ஒரு அரிஜன் ஆகக்கூடாதா என்று கேட்டால் அது சரியான கேள்வி இல்லை. அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு இடத்தை நான் நிரப்புவேன் என்றால் இவரால் நிரப்ப முடியும். ஆனால் நான் நேருவே ஆழ்வதா என்று சொன்னால் நேருவுக்கு நிகரான அம்பேத்கர் ஆளலாம். நாட்டை ஆழ்வது என்ன, நீ ஆண்டாய உத்தரப்பிரதேசத்தை, இந்த கதியில தான் இருக்கும். சும்மா ஜாதியின் பேரால் ஒரு பதவி வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த அரசியல், தகுதியின் பேரால் கேட்கின்ற அரசியல் தான் மக்களுக்கு நன்மையாக அமையும். ராஜாஜி ரொம்ப சிறுபான்மையை சேர்ந்தவர், காமராஜரும் பெரிய பெரும்பான்மை என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த நன்மைகள் எவ்வளவு! ஏனென்றால் மக்கள் முழுவதையும் தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று குறிக்கோளாக கொண்டார்கள். இதெல்லாம் இங்கே கிடையாது. இதுவே எனக்கு ஆக மொத்தம் திருமாவளவன் பேசாமல் ஸ்டாலின் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் 2 பேரை உள்ளே அனுப்பி திருமாவளவனுடைய மாநாட்டினுடைய பெப்பை, உயிரை எடுத்து விடுவது என்று அவர் தீர்மானித்தார். கெட்டிக்காரர். இதெல்லாம் சொல்வதற்கு நல்ல ஆட்கள் இருக்கிறார்கள். ஸ்டாலினுக்கெல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியாது என்றாலும் கூட, இதை நீ ஒன்று செய்ய வேண்டாம், நம்மால் 2 பேரை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள சொல், ஃபீஸ் போய்விடும் என்று சொல்லியிருக்கிறான். இவனோ அதை நிறைவேற்றுகிறான். நான் சொல்கிறேன், இது வீட்டிலே ஃபீஸ் போவதை விட தந்தி கம்பத்திலேயே ஃபீஸ் போக வைத்து விட்டால் இன்னும் ரொம்ப வலுவாக இருக்கும். அப்படின்னா டிஆர் பாலுவையும் ஜெகத் ரட்சகனையும் அனுப்பிவிடும். அங்கே போய் இவர்கள் பேசட்டும். என்னடா இவர்கள் தான் உற்பத்தி செய்கிறார்கள், இவர்கள் தான் கொடுக்கிறார்கள், இவர்களே மது கூடாது என்று சொல்கிறார்கள், எவ்வளவு சிறந்த கட்சி திமுக என்று அவன் நினைப்பதற்கும், திருமாவளவனுடைய மாநாடு முழு வெற்றி அடைய வேண்டும் என்றால் திமுக அவர்கள் 2 பேரையும் அனுப்பி வைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும். ஆக இவ்வளவு அந்த அரசியலே பாழாகிவிட்டது. அவர்களை கண்டவுடன் ஒரு மாதிரியாக ஆகிவிடுகிறார். எப்பொழுதும் அவர் வேங்கவேலுக்கு போராடவில்லையே என்றவுடன் கூட நான் ரொம்ப நினைத்தேன், அவருக்கு உயிர் கொள்கை அது. நம்முடைய மக்கள் உலகத்தில் 2000 ஆண்டுகளாக செருப்பு போடாதே என்று சொன்னான், பெண்களை ரவுக்க போடாதே என்று சொன்னான். ஆனால் மலத்தை குடிநீரிலே கலக்கின்ற கொடுமை 2000 ஆண்டு வரலாற்றிலே கிடையாது. தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று சொல்வானே தவிர தண்ணீரிலே போய் இதை கலப்பது என்பது கிடையவே கிடையாது. இந்த மோசமான கொடுமை ஸ்டாலின் காலத்தில் நடந்திருக்கிறது. இதை கடுமையாக தண்டித்து இவர்களை உலகத்துக்கு வெளிக்காட்டி மனிதத்தன்மையே இல்லாத ஒருவன் செய்த செயல் என்று சொல்லி மக்களுக்கு அடையாளப்படுத்தி அவனை தண்டிப்பதை விட, அவனை தண்டித்தே ஆக வேண்டும் என்று இவர் கட்டாயப்படுத்துவதை விட இந்த அரசியலில் வேற என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். செய்யவில்லை. அவர் பேருக்கு சொல்லுகிறார், அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குமோ தெரியவில்லை என்கிறார்.
என்ன மலத்தை குடிநீரில் கலந்தவன் என்ன ஸ்ட்ராட்டஜி? அரசாங்கத்துக்கு இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியும்? சரியான அரசியல் இல்லை. ஆக மொத்தம் ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஒளிர வேண்டியவர், நல்ல பேச்சாளி, நல்ல தமிழ் கூர்மையாக இருக்கும். அதெல்லாம் இந்த கடைசியில் ஆகாத பேச்செல்லாம் பேசுகிறார். பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்ற வேண்டும், தமிழ்நாட்டு நிறைவேற்றுகிறதை விட்டு விட்டு குடிக்க பழகியது பிரதம மந்திரியாக இருந்தால் அங்கே நிறைவேற்றலாம். குடிக்க பழகியது நம்முடைய கருணாநிதி தானே. அப்புறம் இதற்கு சட்டம் போடுவதற்கு அது வேண்டும். அப்புறம் அவன் நட்டைடு தேவை அவனுக்கு. வெள்ளைக்காரன் நட்டைடு கேட்டாரா ராஜாஜி? பலவற்றை யோசிக்க வேண்டாமா? உங்களுடைய கேள்விகள் பதிலை பெறுகின்ற நிலையில் இருக்குமானால் உங்களுடைய சிந்தனையில் எங்கேயோ வலு இருக்கிறது.